ஐபிஎல்லோட பிளே ஆஃப்ஸ் நெருங்கிருச்சு. ஆர்சிபி, ஜிடி, எஸ்ஆர்ஹெச்னு 3 டீம் குவாலிஃபை ஆயாச்சு. எம்ஐ, லக்னோ, சிஎஸ்கேன்னு 3 டீம் எலிமினேட் ஆயாச்சு. ஆனாலும் இன்னும் அந்த 4வது ஸ்பாட்டு கன்ஃபார்மே ஆகலை. ஆர்ஆர், பிபிகேஎஸ், கேகேஆர், டிசின்னு 4 டீம்ஸ் அந்த 4வது ஸ்பாட்டுக்கு இன்னமும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ப்ராபபிலிட்டி வைஸ் இந்த 4வது ஸ்பாட்டு எந்த டீமுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஆர்ஆருக்கு தான். அவங்க அந்த ஒரு மேட்சை ஜெயிச்சுட்டா அவங்க ஸ்டேட்டாகவே குவாலிஃபை ஆயிடுவாங்க. மிச்சம் 3 டீமும் எலிமினேட் ஆயிடுவாங்க. பட் ஒருவேளை ஆர்ஆர் தோத்துட்டாங்க அப்படின்னா மிச்சம் இருக்க 3 டீமுக்கும் மேத்தமெட்டிக்கலி ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆர்ஆர் தோத்துட்டாங்க அப்படின்னா இப்போ 13 பாயிண்ட்ல இருக்க பஞ்சாப்பும் கேகேஆரும் இன்னும் ஒரு மேட்ச் ஜெயிச்சு 15 பாயிண்ட் போயிடுவாங்க. ஸோ யாருக்கு அதிக நெட் ரன் ரேட் இருக்கோ அவங்க குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டிசிக்கு ஸ்டில் மேத்தமெட்டிக்கலி சான்ஸ் இருக்குது. ஆனால் அது ரொம்பவே அன்லைக்லி. ஏன்னா ஆர்ஆரும் தோக்கணும், கேகேஆரும் தோக்கணும், பஞ்சாப்பும் தோக்கணும். அண்ட் டிசி அதிகபட்ச நெட் ரன் ரேட்ல ஜெயிச்சாதான் அவங்களோட மைனஸ் பாயிண்ட்டை பிளஸுக்கு மாற்றி குவாலிஃபை ஆக முடியும். பட் டிசிக்கு இருக்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம் அவங்களோட லாஸ்ட் மேட்ச் கேகேஆர் கூட. ஸோ அது ஒரு வெர்ச்சுவல் நாக் அவுட்டாக இருக்கும் ஆர்ஆர் தோத்துட்டா. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், எந்த வித டெஸ்ட்டுமே நடக்காமல் ஆர்ஆர் டேரெக்டாக ஒரு மேட்ச் ஜெயிச்சு குவாலிஃபை ஆயிடுவாங்களா, இல்லை கேகேஆர், பஞ்சாப், டிசின்னு யாருக்காவது சான்ஸ் இருக்குமா? உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக சொல்லுங்கள்.